அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் நிறைய மாணவர்கள் சாய்ஸ் அகாடமியோட 100 லெசன்ஸ் புக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த புத்தகம் நம்ம கடைக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. நான் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புத்தகம் மொத்தம் 5 புத்தகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் இந்த 100 லெசன்ஸ் புக்கு, சரிங்களா? ஸோ அந்த புத்தகத்தில் 5 புத்தகங்களில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க, அந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? எஸ், அந்த 5 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு நான் இப்போ வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ முதல் புத்தகம் இந்திய அரசியல் அமைப்பு புத்தகம், 2வது வரலாறு, 3வது பொருளியல், 4வது புவியியல், 5வது புக் பேக் கொஸ்டின்ஸ். அந்த 100 பாடங்களுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு செட்டாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 rupees, சரிங்களா? ஸோ புத்தகத்தோட சைஸ் நல்லா A4 சைஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. எப்பவும் போல் என் கையோட அளவாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கையை விட மிகப்பெரிய புத்தகம் இது, சரிங்களா? பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. சாதாரண குவாலிட்டியெல்லாம் போல் நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. பல வருடங்களுக்கு வச்சுருந்தா கூட உங்களுக்கு இது வேஸ்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ நல்ல பேப்பர் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள், சரிங்களா? ஸோ அது என்ன 100 பாடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 6th to 12th இருக்கு இல்லைங்களா? 6th to 12th அந்த பாடத்திட்டம் எல்லா புக்கும் சேர்ந்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கு. அதுக்கு முன்னாடி அந்த 6th to 12th தேவையான அனைத்து புத்தகங்களை வாங்குறதும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. பொருளாதார ரீதியாகட்டும், அப்புறம் புத்தகத்தோட அவைலபிலிட்டி ஆகட்டும், எல்லா புத்தகங்களும் கிடைக்கிறதும் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஸோ இந்த 100 பாடங்கள் அப்படிங்கிறது என்னென்னா சமூக அறிவியலுக்கு மட்டும், சரிங்களா? ஸோ அறிவியலோ கணக்கோ இல்லை தமிழோ இதில் வராது. ஸோ சமூக அறிவியலுக்கு மட்டும் 6லேருந்து 12 வரைக்கும் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான 100 பாடங்கள் என்னென்ன. ஸோ முதல் முறையாக தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். எவ்வளோ படிக்கிறது, சிலபஸில் அந்த பாடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சு, புக்கை ரெடி பண்ணினதுக்கப்புறம் கூட. ஸோ அவங்களோட கஷ்டங்கள்லாம் போக்குற மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க சாய்ஸ் அகாடமியில். முதல்ல சாய்ஸ் அகாடமிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன 100 பாடங்கள் தேவை அதை பாட வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு தேவையான பாடங்கள் என்னென்ன, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும். வரலாறுக்கு என்னென்ன பாடங்கள் தேவை, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும். அதே மாதிரி பொருளியலுக்கு என்னென்ன தேவை, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும். புவியியலுக்கு என்னென்ன தேவை, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிறனால அதற்காக ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு புத்தகத்தையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த புத்தகத்தில், சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களோட முடிவாக இருக்கட்டும், சரிங்களா? ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. டெக்ஸ்ட் புக்கை தான் அப்படியே அந்த எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல ஃபாண்ட்டை கொஞ்சம் மாற்றிட்டு கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பண்ணி, சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக்கை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் படிக்க வேண்டிய 100 பாடங்கள் என்னென்ன அதை பாடவரையாக கொடுத்துருக்காங்க இன் சிம்பிள் டேர்ம்ஸ், சரிங்களா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுல புக்கை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் புத்தகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசியல் அமைப்புகள் மிக மிக முக்கியமான பாடம். ஏன்னா நடப்பு நிகழ்வுக்கு நம்ம கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு பாடம் இது, சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு என்ன நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும். சுப்ரீம் கோர்ட்டை தவிர்த்தோ இல்லாட்டி அரசியலமைப்பை தவிர்த்தோ எந்த ஒரு நியூஸும் நமக்கு இன்றைக்கி வரப்போகிறதில்ல. பாடத்திட்டத்துக்கு எக்ஸாமுக்கு தேவையான நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ புத்தகத்தை நம்ம திருப்பின உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, 2A இந்திய அரசியலமைப்பு பாடத்துக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் சிலபஸ், சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4 சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பக்கங்களை திருப்பும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அடுத்தது எப்பவும் போல் கண்டென்ட் பேஜ் வருது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளடக்கம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 22 பாடங்கள் நமக்கு தேவை. அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் 22 பாடங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எங்கெங்கிருந்து வந்திருக்கு, புக்கோட சோர்ஸ் என்ன, அதாவது 6th செகண்ட் டேர்ம், 7th தேர்ட் டேர்ம், 8th செகண்ட் டேர்ம் இருக்கக்கூடிய பாடம் லெசன் நம்பரோட, சரிங்களா? 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 7th தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 8th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், அடுத்து 9th 9th ஃபஸ்ட் லெசன், 9th செகண்ட் லெசன் அப்படின்ட்டு நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன பாடங்களை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க பொருளடக்கத்தில். அப்புறம் எந்த நேரங்களில் இதை படிக்கணும் அப்படின்னு சார் அவரோட சஜஷன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த நேரங்களில் படித்தா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அந்த லெசன் மைண்டில் நல்லா ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில், சரிங்களா? ஸோ அது இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் எம்னா என்ன, மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீனா பேசிக்காக ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத அவங்க புக்கில் கொடுக்கல, அவங்களோட சைட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதை எவ்வளோ நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய பேஜஸ் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பேஜஸ் என்ன,
அதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். அதோட டிட்டோ தான் அடுத்த புத்தகங்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்புக்கான கண்டென்ட் பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கை அப்படியே நமக்கு வந்து ரீடபுளாக படிக்கிறதுக்கு மிகவும் வசதியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படியே எடுத்து அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்வைக்காக பார்த்துருங்க. டெக்ஸ்ட் புக் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். பர்டிகுலராக குரூப் 4 சமூக அறிவியல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குரூப் 2 படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவசியம் இந்த ஃபார்மேட்டில் வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வளண்டு 6 to 12 புக்கு எல்லாம் ஒரு டேர்மாக இயராக வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சமூக அறிவியல் எங்கே இருக்குது, அறிவியல் வரலாறு எங்கே இருக்குது, இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்குது, புவியியல் எங்கே இருக்குன்னு ஒவ்வொன்றும் தொலாவி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பைல்டு ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வெற்றி அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன கடினமான விஷயங்கள் வந்து குறையுது. சரிங்களா? கொஞ்சம் சுலபமாகி கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம அவங்கள தேங்க் பண்ணிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு. ஸோ வரலாறுல வந்து என்னென்ன பாடங்களில் இந்த பர்டிகுலர் புக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டென்ட் பேஜ் பார்த்தா தெரியும். ஸோ எப்பவும் போல் வந்து ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன கண்டென்ட்டில் என்னென்ன பாடங்கள், அதாவது அழகு 23 ஏற்கனவே 22 லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 48. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 பாடங்கள் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 26 பாடங்கள் வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அழகு எண்கள் பாருங்களேன். 10th ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 10th ஃபஸ்ட் புக், செகண்ட் புக், அதில் லெசன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 11th போயிருக்காங்க. 11th வால்யூம் 1, வால்யூம் 2, அப்புறம் 12th போயிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் புக் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10th 11th 12th வரக்கூடிய வரலாற்று பாடங்கள் மட்டுமே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது மிக மிக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் பாக்கி பாடங்கள்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது புத்தகமாக வரக்கூடிய அந்த புவியியல் அப்படிங்கிற டைட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th to 8th சமூக அறிவியல் அதில் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. என்னடா 10th 11th 12th மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் நம்பர் வந்து 3 பொருளியல் வந்து என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 6th to 12th எப்பவும் போல் பண்ணியிருக்காங்க. இதோட சிலபஸ் எங்கன்னா பின்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அட்டைப்படத்தில் கொடுக்கறதுக்கு வர இந்த புக்கோட பேக் கவர்லேயே இந்த புத்தகத்தோட சிலபஸ் என்ன, பொருளாதாரத்தோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 48 லெசன்ஸ் இருந்தது. இதில் வந்து மொத்தம் 67 முடியுது. ஸோ 67னா 19 பாடங்கள் வந்து நம்ம பொருளாதாரத்துக்காக படிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9th புக்கில் ஆரம்பித்து 10th 11th 12th புக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஸ்வல் மற்றது சொன்ன மாதிரி தலைப்பு என்ன, எந்த டைமிங் டேயில் வந்து எந்த நேரங்களில் இது படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், அதில் முக்கியமான பேஜஸ் என்ன, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பொருளியலுக்கான தொகுதி. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியியல். ஸோ புவியியல் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய இந்த புத்தகம் வந்து என்னென்னலாம் கவர் ஆகிருக்குன்னா புவியியல் பாடம் ப்ளஸ் 6th to 8th சமூக அறிவியல், ஏன்னா 9th 10th ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து வந்து அறவியல், எத்திக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். எடுத்த உடனே எது கவர் பண்ணியிருக்காங்கன்னா 6th வரலாறு, 6th 7th 8th வரலாற்று பாடங்கள் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது புவியியல் ஸ்டார்ட் பண்ணுது. புவியியல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரம், எத்திக்ஸ் வந்து 11th 12th எத்திக்ஸையும் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் புக் நம்பர் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 100 லெசன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? ஸோ நமக்கு சமூக அறிவியல் பாடத்துக்கு தேவையான 100 லெசன்ஸ் ஓவர். எதை வச்சு? இந்த 4 புத்தகங்களை வச்சு. ஸோ அந்த 5வது புத்தகம் அப்படிங்கிறது என்னென்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். இந்த 100 பாடங்கள் வந்து முக்கியமான பாடங்களாக வந்து தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 100 பாடங்களில் நமக்கு இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எதை படிக்கிறோமோ இல்லை இதை அவசியம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர்ஸ் 1 to 100 இவங்க ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பரோட லெசன் நம்பர்ஸ் படி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் நம்ம கடை நம்பருக்கு எப்பவும் போல் சாய்ஸ் அகாடமி 100 லெசன்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 லெசன்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக இல்லாட்டி வாய்ஸ் கூட அனுப்பலாம், இல்லாட்டி இந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ அனுப்பிச்சி வைங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.